ஒரு ஷோ பண்ணி இப்போ வேற லெவல்ல அந்த ஷோஸ் இல்ல அவ பண்ணி அந்த ஷோ செம்ம ஹிட்டா போய் ஐயா நான் vlogல பேசலாம் நினைச்சு பேசிட்டேன். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சூப்பர் பாய்ஸ்க்கு ஒரு ஷோ இருக்கா? இல்ல இல்ல அப்படியே 90s கிட்ஸ்க்கு பொண்ணே கிடைக்கல. சோ இது வந்து மோஸ்ட் நீடட் ஷோ. கல்யாணம் ஆவற வரையா எல்லாரும் சிங்கிள் தான். ஏன்னா லவ்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் டான் டான் நச்சுன்னு சூப்பரா மீனிங் கிடைக்கும் பதில் சொல்றதுக்கு எங்க தலைவர் ஒருத்தர் வந்தாரு, கார்த்திகன் சார். சிங்கிள் பசங்கன்றதுல சிங்கிள் நானா இருக்கேன், பசங்க இவங்களா இருக்காங்க. இப்ப ஒரு 3 தெலுங்கு படம், ஒரு மலையாள படம், ஒரு கன்னட படம், ஒரு தமிழ் படம், இவ்வளவு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால மார்க்கெட் இல்லைன்னு சொல்றது வந்து ஆடு ஜீவிதம் நான் பார்த்தேன், அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அயோத்திக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஷாருக் கானுக்கு வந்து விருது கொடுத்ததே தப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாப்பியா மேரிடா இருக்கேன். ஆனா ஐ கேண்டி தப்பு இல்ல. இப்பதான் நான் அழகா இருந்தா அதை பார்க்கலாம், பார்த்து நான் என் புஷுக்கு ரொம்ப அழகா இருக்காது அப்படின்னு. இல்ல இதை வந்து மத்தியானமா போன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல பார்த்திபன் சார் வந்து உட்கார்ந்து இருந்தாரு, அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. பிரஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் வரையா இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டிஸ் ஆகுதுன்னா எனக்கு மாதிரி 10 மைக்கு பாரு மணி கமான் ரேஞ்ச். ஓகே, ஸோ ஜீ தமிழ்ல புதுசா சூப்பரான ஒரு ஷோ ஒன்னு லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க. நீ ஒரு ஷோ பண்ணி இப்போ வேற லெவல்ல அந்த ஷோஸ் இல்ல எவ்வளவு தன்னடக்கம் சொல்றா. அந்த அவ பண்ணி அந்த ஷோ செம்ம ஹிட்டா போய் ஐயா நான் vlogல பேசலாம் நினைச்சு பேசிட்டேன். அந்த ஷோ பார்த்துதான் நான் இவளை பார்த்துதான் அந்த ஷோல அந்த ஷோயை பார்க்க ஆரம்பிச்சேன். அது என்ன ஷோ பேரு சொல்லு. யாரும் என்ன மன்னிச்சுட்டு சொல்லுடி. டிஜேடி சரிங்க ஓகேவா. இந்த மாதிரி ஷோஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில ஜீ தமிழ்ல இப்போ புதுசா ஒரு ஷோ லான்ச் ஆக போகுது, சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ஷோ. இந்த ஷோட கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு சிங்கிங்க்கு கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு ஷோ இருக்கு, டான்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஷோ இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சூப்பர் பாய்ஸ்க்குன்னு ஒரு ஷோ இருக்கா? இல்ல இல்ல. ஆக்சுவலி இந்த சூப்பர் பாய்ஸ் இவ்வளவு நாள் ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வரியே கிடையாது. ஏன்னா சிங்கிள் பசங்க ஷோ வந்து லான்ச் ஆக போகுது, அது ஜீ தமிழ்ல. அதுவும் இப்ப எல்லாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என் தம்பி கூட பொண்ணு கிடைக்கல, நிறைய 90s கிட்ஸ்க்கு பொண்ணே கிடைக்கல. சோ இது வந்து மோஸ்ட் நீடட் ஷோ ஆஃப் தி அவர். ஆமா ஆக்சுவலி வந்து பேசுறதுக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா இந்த ஷோ உள்ள போனீங்கன்னா எத்தனை பேர் வந்து சிங்கிளா வந்து பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்க முடியாம அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்படுறாங்கன்றது இந்த ஷோ பார்க்கதான் உங்களுக்கு தெரியும். நான் அதுல ஆங்கர் பண்றேன் அண்ட் இவங்க 2 பேரும் ஜட்ஜஸா இருக்காங்க. அண்ட் நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு ஜட்ஜும் இருக்காங்க, பார்த்திபன் சார். கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொன்னாலே அவர் சொன்ன பஞ்ச் எல்லாம் வந்து லைனா ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒன் லைனர்ஸ் பஞ்ச் இதெல்லாமே வந்து இந்த ஷோல எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ் கேட்ட பார்த்திபன் சார் வந்து டெலிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல கரெக்ட். நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நினைக்கும்போது ரொம்ப பெருமையா ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஒரு டவுட், சிங்கிள் பசங்க ஷோ தானே, நீங்க தானே ஆங்கர் ஜட்ஜஸ் எல்லாரும் கமிட்டடா இருக்குமே, எப்படி? சூப்பர். அப்போ இவங்க யாருமே உனக்கு கேள்வி கேட்க கூடாதுல்ல. இதுதாங்க ஷோ. ஒன் லைன் ஆங்கர் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். கமிட்டட் ஏன் வச்சிருக்காங்க? அதுவும் இல்லாம எனக்கு வந்து 2 பேபிஸ் எனக்கு ஒண்ணு இருக்கா. அந்த மாதிரிலாம் நம்மள ஏன் போட்டுருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி அவங்க மேல போட்டோம்னா அவங்களுக்கு சீக்கிரமா ஆமா பொண்ணு கிடைக்கும்ல. எனக்கு ஒரு டவுட். ஆமா பொண்ணு கிடைக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் பொண்ணுங்களுக்கு பசங்க கிடைக்குது, ஆப்ஷன்ஸும் இருக்கு. பசங்களுக்கு ஆப்ஷனே இல்ல. இது என்ன பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு? பசங்க சிங்கிள்னு சொல்றாங்கல்ல, அவங்க சிங்கிள் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற வரை அவங்க கேக்குறாங்க. ப்ரோ இப்ப எல்லாம் ப்ரோ கிடையாது சார். இப்ப எல்லாம் கல்யாணம் ஆவற வரையா எல்லாரும் சிங்கிள் தான். ஏன்னா இப்ப எல்லாம் ஒருத்தவங்க கமிட்டடா இருந்தா கூட நடுவுல இன்னொருத்தவங்க பூந்து அதை வந்து உடைச்சு விட்டுறாங்க, கலைச்சு விட்டுறாங்க. சோ கல்யாணம் ஆகுற வரையா யாரையும் நம்பவே கூடாது, நம்ப முடியாது. சோ கல்யாணம் ஆகலைன்னா அது வெறிய அந்த நாள் வரையா எல்லாரும் சிங்கிள் தான். பசங்க அப்படின்னு ஷோ சொல்லும்போது வீட்ல என்ன சொன்னாங்க? உங்க வீட்ல எல்லாருமே இதுதான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ரிவ்யூ என்னவா கேட்டாங்க? இதோட கான்செப்ட் மொத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொன்னது த்ரூ அவுட்டா வந்து ஒரு மாதிரி ஃபன் எல்லாமே கலந்து இந்த மாதிரி ஜட்ஜஸோட இந்த மாதிரி தான் வந்து போக போகுது. இந்த லைன்ஸ் ஒரு லைன் இருக்கும், ஒரு எபிசோடுக்கு ஒரு கான்செப்ட் பேஸ்ட் அந்த மாதிரி தான் போக போகுது. ஸோ அது ஒரு ஃபுல் ஃபிளெஷ்ட் அந்த மாதிரி ஃபார்மேட் கிடையாது, த்ரூ அவுட் ஃபன்னா போக போகுது அப்படின்னு சொன்னோம். நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. பிகாஸ் சூப் பாய்ஸ் சிங்கிள் பாய்ஸ் அந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு ஷோல இது ஒரு புது ஃபார்மேட், ஒரு புது முயற்சின்றதுனால ஒரு மாதிரி நல்லா வரும் ப்ரோ. வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, என்ன இது ஷோ, இதுல உன்னை ஜட்ஜா போட்டிருக்காங்க, நான் ஜட்ஜா போட்டிருக்காங்க என்ன அப்படி சொன்னேன். நானு ஆப்டா போட்டிருக்காங்க, உன்னை கரெக்டான இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் லவ்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, இவங்களுக்கு விட அதிகமா எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுனால உன்னை ஆப்டான ஆளதான் போட்டிருக்காங்க, உனக்கு கன்ஃபார்மா எல்லார் மனசு புரிஞ்சுக்க முடியும். அதனால நீ வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி கரெக்டா கைட் பண்ணி அந்த பசங்களெல்லாம்
சிங்கிளான பசங்க எல்லாரையும் நீ வந்து லவ்விங் ட்ரீம் பாய்ஸா மாத்திடுற அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷோ வந்து குழந்தைங்கள்ல இருந்து பாட்டில இருந்து எல்லா ஏஜ் கேட்டகரி எல்லா ஜெண்டருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபன் ஷோவா இருக்கும். அது கேரண்டி. ஏன்னா இது ஜஸ்ட் இது பத்தி எதுவுமே வந்து இதுதான் கான்செப்ட் அப்படிலாம் கிடையாது. நிறைய ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல நாங்க வெரைட்டியா பேசுவோம், ஃபன் பண்ணுவோம். அண்ட் புதுசா வந்து சீஃப் கெஸ்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து வர போறாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட தாட்ஸ் வந்து நல்லா ஃபன்னா கொடுக்க போறாங்க. 16 எபிசோட் 4 months இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். டெஃபினட்டா இந்த ஷோ கமிட் ஆனவங்களும் பார்ப்பாங்க, சிங்கிள் பசங்களும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ட் ஏன் நாங்க ஃபேமிலின்னு எம்பசைஸ் பண்றோம்னா, இப்ப எல்லார் வீட்லயும் வந்து பொண்ணு பாக்குறாங்களா, அது ஒரு கஷ்டமான விஷயமா ஆகி போகுது. ஸோ டெஃபினட்டா அவங்கள பார்த்து எதுக்கு அமைய மாட்டேங்குது, இப்போ பொண்ணுங்க என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஸோ அதுக்காகவே ஃபேமிலியா உட்காந்து பார்ப்பாங்கன்னு. அண்ட் நாங்க அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான். நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் டான் நச்சுன்னு சூப்பரா மீனிங் கிடைக்கும் ஒரு பதில் சொல்றதுக்கு எங்க தலைவர் ஒருத்தர் வந்தாரு, கார்த்திகேயன் சார். டீச்சருக்கு முன்னாடி எது இருந்தாலும் அது பாடம் தான், கேமராக்கு முன்னாடி எது இருந்தாலும் அது வந்து ஷோ தான். அது சினிமாவா இருந்தாலும் சரி, டிவி ஷோவா இருந்தாலும் சரி, அதை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதா. பக்கபலமா பாருங்க எவ்வளவு அழகான பெண்கள்லாம் இருக்கு. சிங்கிள் பசங்கன்றதுல சிங்கிள் நானா இருக்கேன், பசங்க இவங்களா இருக்காங்க. இப்பெல்லாம் கவின் மிகு காதல் கூட ரத்த கலரியாகி கலைபுரமாகி கம்பி என்ற அளவுக்கு ஆயிடுது. அதே மாதிரி ரித்தன்யா மாதிரியான முறைப்படி திருமணம் நடந்ததெல்லாம் வந்து எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு தூக்குல. இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெண் வந்து ஆணை எப்படி விரும்புறா, ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணை விரும்புறாங்கிறது ரொம்ப பெரிய குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு தீர்வா இந்த ஷோ இருந்தது. டேரக்டர் வந்து எனக்கு படிச்சு காட்டும் போது, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, அல்லது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை இம்ப்ரெஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறதா இந்த ஷோ இருந்தது. இந்த இம்ப்ரெஸ் பண்றது என்ன நமக்கு தெரியவே தெரியாது, அதனால கத்துக்கலாமேன்றதுக்காக. ஆக்சுவலா வந்து நான் இப்போ ஒரு 3 தெலுங்கு படம், மிஸ்டர் பவன் கல்யாணோட ஒரு படம், தில்ராஜோட ஒரு படம், 3 தெலுங்கு படம், ஒரு மலையாள படம், ஒரு கன்னட படம், ஒரு தமிழ் படம், இவ்வளவு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால மார்க்கெட் இல்லைன்னு சொல்றது வந்து, நான் டைரக்ட் பண்ணி சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. எனக்கு எப்பவுமே என்னுடைய விருப்பம் சினிமாவில் வந்து நான் டைரக்ட் பண்ணுறது தான் எனக்கு. அதனால அடுத்து என்னுடைய டைரக்ஷன் படம் எப்போ நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒய் நாட் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். இந்த கேள்விகளை எதிர்கொள்றது இல்லை முக்கியமான விஷயம். ஒரு சக்ஸஸை எதிர்கொள்றதுக்கு நிறைய கொஞ்சம் கேப் கூட தேவைப்படும். அந்த கேப்பில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஷோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவாக இருந்தது. அதனால ஒய் நாட், நான் நடிக்க தான் நான் வந்திருக்கேன், நடிக்கலாமே. இதுக்கு முன்னாடி நிறைய ஷோல அப்ரோச் பண்ணிருப்பாங்க. இந்த ஷோக்கு நம்ம கமிட் ஆனது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது சம்டைம்ஸ் வந்து அந்த சூழல் கூட ஒரு காரணமாயிடுது. எந்த கேப்ல அந்த விஷயத்த வந்து பேசுறோம், இது வந்து இந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள இதை முடிஞ்சிடும், நான் டைரக்ஷன் ஆரம்பிக்கிறது வந்து இன்னும் 2 மாசம் ஆகும், அந்த கேப்புக்குள்ள இதை முடிச்சிடலாம். பல நேரத்தில் அவங்க கேட்கும்போது, இன்னும் சொல்லப்போனால் பிக் பாஸ் வரைக்குமே கூட என்னோட பேர் அடிபட்டுட்டே இருந்தது. ஒவ்வொரு சீசன்லையும் அடிபட்டுட்டே இருந்தது. அது என்ன தவிர மீது எல்லா இடத்துலையும் அடிபட்டு இருந்தது. அது நானும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். இதுல சரியான ஒரு கேப்ல இவங்க வந்து கேட்ட நேரம் அதுக்கு சரியா இருந்தது. அதனால அந்த கேப்ல பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இதுல ஜட்ஜா இருக்க கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பார்ட்டிசிபெண்டா இருக்க கரெக்டா இருக்கு? ஏன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்லாம் நிறைய வந்து ஜட்ஜுக்கு வந்து ப்ரொபோசலையும் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால நான் வந்து அட்வொகேட்டா இருக்க நினைக்கிறேன். ஜட்ஜ் வரைக்கும் போகாம ஒரு இன்பிட்வீன்ல ஒரு அட்வொகேட் லாயர் லெவலுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் 76,000 தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது முக்கியமான சிறந்த படங்கள் கொடுக்க அப்படிங்கிற டாபிக் இதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லைங்க, இது ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஏன் உங்களுக்கு கொடுக்கல? சிவாஜி சாருக்கு ரொம்ப வருஷமா கொடுக்கவே இல்லை. எம்ஜிஆர் சாருக்கு வந்து மிஸ்டர் பாரத் கொடுக்கும்போது, ரிக்ஷாக்காரன் படத்துல கொடுக்கும்போது கூட இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் சிவாஜி சார் கொடுக்கல, ஏன் எம்ஜிஆர் கொடுத்தீங்க? அதனால இது தொன்று இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம சந்தோஷப்படுறது, என்னுடைய நெருங்கிய நண்பர் MS பாஸ்கருக்கு இந்த தடவை வந்து விருது கிடைச்சிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. உருசி மேடத்துக்கு விருது கிடைச்சிருக்கிறது மகிழ்ச்சி. ஜிவி பிரகாஷுக்கு மறுபடியும் ஒரு விருது கிடைச்சிருக்கிறது மகிழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு அவங்க நிறைய காரணங்கள் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லட்டு. அவார்டுனாவே அங்கே இங்கே என் பேர் இருக்குன்ற மாதிரி, அட்லீஸ்ட் கொடுக்குற இடத்துலயே நான் இருப்பேன். இந்த தடவை அது இல்லையேங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால என்னுடைய எண்ணம்லாம் என்னன்னா, இந்த டிசம்பருக்குள்ள ஒரு படம் பண்ணி முடிச்சோம்னா டிசம்பர்ல சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி அது அடுத்த வருஷத்துக்கான விருதுக்கு போகும். ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும்னு ஒரு படம். அது வந்து ஒத்த செருப்பு, இரவு நிழல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட் ஃபிலிம். அது ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு ஷாட்டு, பிரேக்கிங் த ஃபோர்த் வால்னுவாங்க, ஸ்ட்ரைட்டா இன்டராக்ஷன் வித் ஆடியன்ஸ். அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன். அது டெஃபினட்டா விருதை நோக்கிய படம் தான் அது. நான் எப்பவுமே எனக்குன்னு பண்ணும்போது இந்த மாதிரி விருது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவேன். வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணும்போது அப்படி பண்ண மாட்டேன். அப்படி சில படங்கள் வச்சிருக்கேன். ஆண்டாள்னு ஒரு படம், அதுதான் அடுத்து ஆரம்பிக்க போற படம். அது ஒரு கமர்ஷியல் படம், லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி.
இன்னைக்கு வந்து நிறைய இந்த குடும்ப படங்கள் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப ஆசை, சுகமான சுமைகள் நான் பண்ணும்போது ஆசைப்பட்டதெல்லாம் வந்து அந்த நேரத்துல இந்த குடும்ப படங்கள் சரியா ஓடாத ஒரு கட்டாயமா இருந்தது. அப்பதான் நான் உள்ளே வெளியே எடுத்தேன். இப்ப மறுபடியும் நல்ல ஒரு சூழல் இருக்கு, அதனால ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கு. நிறைய பேர் அவங்களோட ஆர்வத்தை வெளிப்படுத்திருக்காங்க. ஏன் இதை பத்தி நான் விஷயத்தை பத்தி ஆர்த்தி இந்த படத்தை பிடிக்கல அப்படின்றது நிறைய பேர் அவங்க ஒப்பிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. உங்களோட கருத்தா விழிப்புணர்வு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு ஏன் நல்ல படைப்பாளருக்கு ஏன் தெரியல அப்படின்னு இல்ல டெஃபினட்டா இருக்குங்க. அதான் சொல்றேன், ஆடு ஜீவிதம் நான் பார்த்தேன், அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அயோத்திக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஒரு ஜூரி, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் போது இல்ல, அவங்க எல்லாம் சேர்த்து கூட்டு கழிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. அந்த முடிவை தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஷாருக் கானுக்கு வந்து விருது கொடுத்ததே தப்புன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம எப்படி அதுக்கு கமெண்ட் பண்ண முடியும்? பட் மற்ற படத்துக்கு நீங்க ஏன் கொடுக்கலன்னு அந்த குரூப்ல போய் உட்காந்து பேசி பார்த்தா தான் தெரியும் ஏன் அவங்க கொடுக்கலன்ட்டு. ஸோ அதை வெளிப்படையாக ஆளாளுக்கு ஒன்று சொல்லி அதை கிளறி விட்டு அதை மோசமாக்குறதை விட நம்ம கிடைச்ச விருதுக்கு பெரும்பட்டியல முக்கியமா MS பாஸ்கர், நானும் அவரும் ஒன்னா டப்பிங் பேசிட்டு இருந்தோம் அந்த காலத்துல. அப்படியே நடந்தே போவோம். மெஜஸ்டிக் ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது, அங்க இருந்து ராயப்பேட்டை வரைக்கும் நடந்து போவோம். அங்க இருந்து பேச ஆரம்பிச்ச எங்களுடைய தொடர்பு நடுவில் நானாவது சினிமாவுக்கு வந்து நிறைய விருதுகள்லாம் வாங்கிட்டேன். அவருக்கு கிடைச்சிருக்க அந்த முதல் விருதுன்னு போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களோட ஜட்ஜ் கூட இருக்க ஜட்ஜஸா இருக்கட்டும், ஆங்கரா இருக்கட்டும், எல்லாம் கமிட்டட். நீங்க அதை பத்தி உங்களோட கருத்து? இவங்க எல்லாருமே கமிட்டட் மேரிட். அத மேரிட். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, இப்படி சொல்றதுனால அவங்களுக்கு என்னமோ வாய்ப்பெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க வருத்தப்படக்கூடாது. இல்ல, நான் ஹாப்பியா மேரிடா இருக்கேன். ஆனா ஐ கேண்டி தப்பு இல்ல. இப்ப ஏதாவது நான் அழகா இருந்தா அதை பார்க்கலாம், பார்த்து நான் என் புருஷனுக்கு அவர் ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு. அதுக்கு பேர் தான் ஐ கேண்டி. அதுக்கு பேர் தான் ஐ கேண்டி, அவ்வளவுதான். ஆனா அதோட ஸ்டாப் பண்ணிப்பேன், அந்த கோடை தாண்டி போக மாட்டேன். சோ அப்படியே கான்சியஸ் அப்படியே பிரிக் ஆகாது, அப்படியே ஜாலியா. சாருக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு கேட்டது எப்படி சார் இருக்கு? இல்ல, இதை வந்து மத்தியானமா ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல பார்த்திபன் சார் வந்து உட்கார்ந்து இருந்தாரு, அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. காதுல வந்து என்ன சொன்னாலும் போட்டுக்க மாட்டேங்கிறாரு, கமல் போட்டிருக்காரு, அதெல்லாம் அழகா இருக்கு. பட் நான் அதை போட்டு தாண்டி போட மாட்டேன், அதுதான் கோடு வேர்டு அப்படின்னு சொல்லி. சும்மா இதெல்லாம் ரசிக்கலாங்க. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அவங்க எல்லா சந்தோஷத்தையும் அவங்க இழக்கணும், மாத்திக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் இந்த காலத்துல அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எனக்கு சினிமா மேல மட்டும்தான் காதல். வர வர அந்த காதல் சுருங்கி ஒரே ஒரு இடத்துக்கு போயிட்டு அது சினிமா. அதனால இவங்களாம் அழகா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப ரசிப்பாங்க. நான் மிஸ்டர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுலேருந்து நான் அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த அப்ரிஷியேட் பண்றதை வந்து சில பேர் வந்து ஏன் அப்படி சொல்றீங்க நீங்கன்னா டிஎம்கேக்கு எதிர்ப்பா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒருத்தர் தைரியமா சினிமாவில் இருக்க இந்த பெரிய சிம்மாசனத்தெல்லாம் தூக்கி உதறி போட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு, அதை நம்ம பாராட்டணும். நான் ஆரம்பத்துலேருந்தே மக்கள் சேவை மேல ரொம்ப விருப்பம் உள்ளவன் நான். அதுக்காக தான் பார்த்திபன் மனிதநேயம் மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சேன். எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்கு. பட் நம்ம சினிமாலேயே நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் போகலைங்கிறது. நான் இன்னும் 200 கோடி வாங்கலையே சம்பளம், அதனால நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். சரி, 200 கோடி அவர் வாங்கிட்டதுனால அவர் அரசியலுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அப்புறம் கமல் சார் வந்து எனக்கு தெரியும், நான் அவருடைய பயங்கர காதலன் நான். அவர் ஆண்களில் சில பேர் காதலி இருப்பாங்க, அதில் நான் ஒருத்தன். அதனால அவருடைய எந்த சந்தோஷமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த எம்பிலாம் வந்து அவருக்கு ரொம்ப குறைவு. அவர் அரசியலுக்கு வந்த வேகம் வந்து எம்பி ஆகிறது கிடையாது. அதனால இந்த எம்பி எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பா இல்லை. பட் அவர் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆர்ப்பரிப்போடு இருக்காரு. அது வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டாரு அவர். சிங்கிள் பசங்கன்ற கான்செப்ட் அது என்னங்க சொல்லுங்க, அது சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி, நம்ம மறுபடியும் காலேஜில் போய் உட்காந்து சைட் அடிக்கிறது, இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போறதுங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதனால இது வந்து அப்படி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவா இருக்கும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.